வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. டெய்லி நம்மளோட இந்த ஷோல உங்களுக்கு பிடிச்ச புதுசான நிறைய விஷயங்களை பார்த்துட்டே வரும். அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்கான விஷயங்கள் என்ன காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். யோகா பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. அதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன். அது ரொம்பவே மெயினான விஷயம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா பாடிக்கு தேவையான ரிலாக்ஸேஷன். இது எல்லாமே யோகாசனம் பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ப முடியுதா? எஸ். சோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன ஆசனம் பார்க்க போறோம், அதுக்கு என்ன பெனிஃபிட் சொல்ல போறாங்க அப்படிங்கறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது ராக்கிங் அண்ட் ரோலிங் போஸ். இது கேட்குறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன ராக்கிங் அண்ட் ரோலிங்லாம் சொல்கிறாங்கங்கிற மாதிரி. ஆனால் பார்க்கும்போது பண்ணுறதுக்கும் சரி பார்க்கறதுக்கும் சரி ரொம்ப நல்லா ஜாலியாகவே இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி ஆசனம். கால்களை நீட்டிட்டு தண்டாசனால இருக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ கால் அப்படி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு நல்லா இந்த குதிக்கால் உங்களுக்கு இந்த பட்டுக்கிட்ட எவ்வளோ வர முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் மார்பு பகுதி இந்த தொடை மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படியே உங்களோட காலை இப்படி நல்லா அப்படியே கட்டி அடைச்சிக்கோங்க. அப்புறம் நல்லா முதுகு தண்டை நேராக்கணும். இதிலே இருக்கலாம் ஒரு சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ பயிற்சி ஆசனம் 2 அதே தான் பண்ண போகிறோம். பயிற்சி ஆசனம் 1 கொஞ்சம் சில வேரியேஷன் மட்டும் வச்சு பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த ஆங்கிள் தெரியுறதுக்காக உட்காந்துருக்கேன். இப்போ கால் இப்படி வச்சுருந்தோமா, ஃபஸ்ட்டு பயிற்சி ஆசனம் இப்படி வச்சோம். இப்போ காலை இப்படி க்ராஸ் பண்ணி இப்படி வைக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த கால் நல்லா இப்படி வரணும். இப்போ எப்படி நம்ம சப்பளங்கால் இப்படி போட்டுட்டு அப்படி இப்படி தூக்குனா வருமோ அந்த மாதிரி நல்லா அதே மாதிரி சொன்ன மாதிரி இப்போ மார்பு பகுதி இந்த தொடைக்கு மேலே நல்லா இப்படி இருக்கணும், அழுந்தாக இருக்கணும். அதே மாதிரி கையை இப்படி பிடிச்சி நல்லா அணைச்சிக்கோங்க. உங்கள் காலை அணைச்சிட்டு இது கீழே இப்படி சைடில் இருந்தாலுமே ஓகே தான். பாதம் ஃபுல்லாக அப்படி வரணும்னு அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலுமே ஓகே தான். நமக்கு தேவை இந்த அழுத்தம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களோட ஸ்பைனை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே காலை மாற்ற போகிறோம். இந்த முன்னாடி இந்த கால் பின்னாடி, பின்னாடி இந்த கால் முன்னாடி, அந்த மாதிரி நல்லா கிட்டக்க வச்சுக்கோங்க. இப்போது அப்படியே உங்கள் காலை நல்லா ஹக் பண்ணுங்கள். ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். இதில் முக்கியமே ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணுறது தான். இப்படி ஸ்லவுச் பண்ணி இப்படி உட்காரக்கூடாது. நல்லா இப்படி நிமிர்ந்து உட்காந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போது அந்த போஸ்க்கு போயிடலாம். ராக்கிங் அண்ட் ரோலிங் போஸ். காலை மடக்கி வச்சுக்கிறோம். இப்போ பயிற்சி ஆசனம் பண்ணோம்ல அதே தான் பண்ண போகிறோம். அது நல்லா இப்படி கட்டி இப்படி அணைச்சி வச்சுருப்போம். நம்மளோட எல்போ அப்படி வச்சு இது என்ன பண்ண போகிறோம்னா இப்படி பிடிச்சாலே போதும். நம்மளோட கையை இப்படி பிடிச்சிக்கோங்க. காலை ஓரளவுக்கு இப்படி டிஸ்டன்ஸ் இருக்கணும். ரொம்ப இப்படி கிட்ட வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி இப்படி வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா குழந்தைங்கெல்லாம் பண்ணுவாங்களே அப்படியே உருள்வாங்க. அதை மாதிரி நம்ம பண்ண போகிறோம். முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் உருள போகிறோம். அப்படியே நல்லா இப்படி இப்படி தூக்கிக்கோங்க. அப்படியே இப்படி வரணும் ஃபார்வர்ட். அதே ஃபோர்ஸில் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே பேக் ஃப்ரண்ட் அப்படியே வந்துகிட்டே இருக்கலாம். கால் நல்லா அப்படி மேலே தூக்குற மாதிரி வரும். அப்படியே அப்படி இல்லைன்னா கால் நல்லா கிட்டக்க வச்சுட்டு அப்படியே பிடிச்சிட்டு இப்படி வரப்போகிறோம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போது இதுலேயே இன்னும் ஒரு வேரியேஷன் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணோம் இல்லையா, இப்போ அப்படியே நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ண போகிறோம். படுத்துட்டு பண்ண போகிறோம். அது ஈஸியாக தான் இருக்கும். படுத்துக்கோங்க.
கால்கள் வந்து அதேமாரி மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் இப்படி தூக்கி இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்படி இடது பக்கம் இப்படி பண்ண போகிறோம். பண்ணும் போது என்ன ஆகும்னா இந்த கால் கீழே வரும், இந்த காலுக்கு மேலே இந்த கால் வரணும். அதே மாதிரி இந்த காலும் அப்படி வரணும். இப்போ அப்படியே வந்து இந்த பக்கம் வரும். லெஃப்ட் அண்ட் ரைட். உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் இந்த தொடை பகுதியோடு சேர்த்து உங்கள் மார்பு பகுதியை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கும் போது கொஞ்சம் தள்ளி வச்சுட்டே இப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா இப்படி வச்சுக்கலாம். மார்போடு சேர்த்து இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி பண்ணலாம். இன்னும் ஒரு 2 முறை பண்ணிக்கலாம். பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் போகும்போது காலை வந்து பிரிக்கக்கூடாது. இந்த மாதிரி பிரிச்சிடக்கூடாது. பிரிக்காமல் சேர்ந்தாப்புலேயே வச்சு போகணும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு மாற்று ஆசனம்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம மால்சாரி ஆசனம் பண்ணுவோம்ல, அதை மாதிரி வந்து இப்படி இந்த மாதிரி சப்பளங்கால் மாதிரி போட்டுட்டு கைகளை வந்து இதில் வச்சுட்டு நல்ல ஸ்பைனை மேலே நல்லா நிமிர்த்தி உட்கார்ந்துட்டு அப்படியே இப்படி பேக் பெண்ட் பண்ணுறோம். உங்களோட மார்பு பகுதி விரியணும், உங்களுக்கு தோள்பட்டை பகுதி நல்லா விரியணும். தலை வந்து பின்னாடி இப்படி எடுக்க போகிறோம். அதே மாதிரி தலை வந்து நல்லா இப்படி உள்ளே வரும்போது முதுகை வந்து நல்லா வளைக்க போகிறோம். உங்களோட வயிற்று பகுதி நல்லா இப்படி உள்ளுக்க போகணும். அதே மாதிரி ஸ்பைன் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பண்ண போகணும். இது வந்து மூச்சோட சேர்த்து பண்ணலாம். இன்னேல் எக்ஸேல். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். ராக்கிங் அண்ட் ரோலிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்துருப்போம். இதெல்லாம் சின்ன குழந்தைங்களாம் வந்து அப்படியே செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்திருக்கும். இப்போ வந்து அது அப்படியே வந்து ஆசனங்கள்லாம் வந்துடுச்சு. வேறு வழியில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தையில பண்ணது அப்படியே விட்டு போயிருப்போம். இப்போ அது வந்து மறுபடியும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோலிங் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பைன் வந்து நல்லாவே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ஸ்பைன் வந்து நல்ல மசாஜ் பண்ணி தரும். இப்போது இதில் பேக் பெயின் இருக்கிறவங்க பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக இருக்குது பேக் பெயின் அப்படின்னா அவங்க வந்து இதை தவிர்க்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து செய்யலாம். இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணாலே கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். நிறைய வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க ஸ்டேஜுக்கு வந்து நம்ம அப்படியே போயிடுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பண்ணும்போது கொஞ்சம் மூச்சு வாங்கும். நம்ம ஏன்னா ஸ்பீடாக பண்ணுறதுனால அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் செய்யலாம். வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு தடவை 2 தடவை பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்னேல் அண்ட் எக்ஸேல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இன்னேல் எக்ஸேல் எடுத்துக்கோங்க. இதுமாதிரி நீங்கள் வந்து நிறைய ரவுண்ட்ஸ் வந்து பண்ணும்போது இந்த ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ஆசனம் பண்ணுறதுக்கு இது ப்ரிப்பரேட்டரி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து இது செய்ய உங்கள் உடம்பு ஃபுல்லாக நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிடும். நல்லா கால் வந்து நம்ம மடிச்சுட்டு பண்ணுறதுனால வந்து காலுக்கு நீஸ்க்குமே ரொம்ப நல்லது. உங்கள் வயிறு வந்து அழுந்தும், அப்டமனுக்கு நல்லது, ஸ்பைனுக்கு நல்லது. கை வந்து இப்படி தூக்கி இப்படி பிடிக்கிறதுனால வந்து உங்கள் ஷோல்டர் பிளேட் வந்து நல்லா அப்படி விரிஞ்சி அப்படி இதாகும். அதுக்குமே வந்து ரொம்ப நல்லது. இந்த ஆசனா வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா எனக்கு கத்துக்க ஆசை இருக்கு அப்படின்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்காகவே இந்த செக்மெண்ட்ல நம்ம ரொம்ப ஈஸியா வந்துட்டு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இவர் எடுத்துக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா?
வாங்க. இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படின்னு தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு எப்படி அப்பாவுக்கு நீங்கள் உதவுறீங்களா? அவன் அப்பாவிற்கு உதவுவான். அதுதானே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம எப்படி அதை சொல்லுவோம்? ப்ரெசன்ட் டென்ஸில் அவன் அப்பாவிற்கு உதவுகிறான் இல்லையா? அதை எப்படி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம்? அவன் உதவுகிறான் இல்லையா? ஹெல்ப்ஸ். ஹெல்ப்னா உதவி செய்தல். அவன் உதவுகிறான் அப்படிங்கும்போது வெர்போட ஒரு எஸ் சேர்ந்துடும் இல்லையா? ஹீ ஹெல்ப்ஸ். யாருக்கு? அப்பாவிற்கு. ஹீ ஹெல்ப்ஸ் ஹிஸ் ஃபாதர். ஹீ ஹெல்ப்ஸ் ஹிஸ் ஃபாதர். அவன் அப்பாவிற்கு உதவுகிறான். நல்ல விஷயம் தானே? அவன் அப்பாவிற்கு உதவுகிறான். இந்த காலத்தில் ஒரு பையன் அவனுடைய அப்பாவிற்கு உதவுகிறான் என்பது மிக நல்ல ஒரு விஷயம். He helps his father. அவன் அப்பாவிற்கு உதவுகிறான். இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் அடுத்த டாபிக்கு போலாமா? அவன் அப்பாவிற்கு உதவி கொண்டிருக்கிறான். அவன் அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். உதவி கொண்டிருக்கிறான். உதவுகிறான், உதவி கொண்டு இருக்கிறான். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உதவுகிறான் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். உதவுகிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம். உதவி கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது என்ன டென்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உதவி கொண்டு இருக்கிறான். அவன் அப்பாவிற்கு உதவுகிறான். He helps his father. உதவி கொண்டிருக்கிறான்ங்கிறத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அதை கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படிங்கிற டென்ஸை பயன்படுத்தி சொல்லுவோம். கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தொடர்ந்து பார்க்க போகிற ஒரு பகுதி. உதவி கொண்டு இருக்கிறான். இந்த கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறதா நம்முடைய முக்கியமான ஒரு பகுதி. கொண்டு இருத்தல், அதான் கண்டினியூவஸ் டென்ஸ். உதவி கொண்டிருத்தல் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஹெல்பிங். உதவுகிறான் அப்படிங்கிறது ஹெல்ப்ஸ். உதவி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஹெல்பிங். ஒரு ஐஎன்ஜி சேர்த்துவோம். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி இந்த சென்டென்ஸ் அமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இது கண்டினியூவஸ் டென்ஸ். நவ் we are going to see an important part which is called as present continuous tense. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸ் டென்ஸ். தமிழில் தொடர் வினை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அதுக்கு தொடர்வினை என்று பெயர்.
we are calling it as continuous tense. அவன் உதவி கொண்டிருக்கிறான். helping, he is helping. He is helping his father. He is helping his father. அவன் அப்பாவிற்கு உதவி கொண்டிருக்கிறான். உதவி கொண்டிருக்கிறான். helping. சார் இங்க ஏன் சார் ஈஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுதான் சின்ன ஒரு கிராமட்டிக்கல் கேட்டகரி. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல he, she, it இது மூணு வந்ததுனாலே உங்களுக்கு is வந்துடும். he is helping. she is helping. அவள் உதவி கொண்டிருக்கிறாள். it is helping. அது உதவி கொண்டிருக்கிறது. he is helping. she is helping. it is helping. இப்போ நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த கண்டினியூஸ் டென்ஸ். இந்த தொடர் வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சமயத்தில் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பேசுறது தான் தொடர் வினை, கண்டினியூஸ் டென்ஸ். வாட் ஆர் யூ டூயிங்? நார்மலாக நம்ம கேட்குறோம் இல்லையா, வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வாட் ஆர் யூ டூயிங்? தம்பி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? இந்த கொண்டு இருக்கிறாய், இந்த கொண்டு இருத்தல் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஐஎன்ஜி யூஸ் பண்றோம். ஐஎன்ஜி யூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன செஞ்சிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு கேட்கறதுக்காக நம்ம இந்த ஐஎன்ஜி ஃபார்ம். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் as ப்ராக்ரஸிவ் டென்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் as ப்ராக்ரஸிவ் டென்ஸ். ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது, நாம் பேசுகிற நேரத்தில் அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட் ஆர் யூ டூயிங்? I am reading. What are you doing? I am reading. நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். I am watching TV. I am watching TV. I am watching TV. நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். I am cooking. நான் சமைத்து கொண்டிருக்கிறேன் இல்லையா? I am reading. I am watching TV. I am cooking. So what are you doing here? இந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்போட ஒரு ஐஎன்ஜி சேர்த்தணும். You are adding ing with the verb. Read plus ing, reading. Watch plus ing, watching. Cook plus ing, cooking. I am reading. நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். I am watching TV. நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறேன். I am cooking. நான் சமைத்து கொண்டிருக்கிறேன். அந்த கொண்டு இருத்தல் இல்லையா? நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல? நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன், கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அதான் தூய தமிழ்ல சொல்றது கொண்டு இருக்கிறேன், சமைத்து கொண்டு இருக்கிறேன்.
டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்போ? இந்த சமயத்தில் பேசுகிற நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். டிவி பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஐ எம் வாட்சிங் டிவி. ஐ எம் ரீடிங். நான் படித்து கொண்டு இருக்கிறேன். ஓகே. இப்போ ஐ ஆம், ஐ வரும்போது ஐ ஆம். ஐ எம் ரீடிங். நான். நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் சமைத்து கொண்டிருக்கிறேன். ஓகே. இந்த நான் வரும்போது ஐ ஆம். ஐ எம் ரீடிங். ஐ ஆம்னு சொல்லக்கூடாது. ஐ எம் ரீடிங். ஐ எம் வாட்சிங் டிவி. ஐ எம் குக்கிங். இந்த ஐ ஆம்ங்கிறத ரொம்ப இழுக்காமல் அப்படியே சுருக்கி நீங்கள் ஆம் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் ரீடிங். ஐ எம் வாட்சிங். ஐ எம் குக்கிங். ஐ எம் ட்ரிங்கிங். ஐ வரும்போது ஆம். யூ. யூ வரும்போது ஆர். வி வரும்போது ஆர். தே வரும்போது ஆர். ஹி, ஷி, இட் வரும்போது இஸ். So this is the common rule which you have to understand, that I am watching, you are watching, we are watching, they are watching, he is watching. Watching TV. I am watching TV. You are watching TV. We are watching TV. They are watching TV. He is watching TV. She is watching TV. It is watching TV. So all of us are watching TV. So what are you doing? All of us are watching TV. நாங்கள் அனைவரும் டெலிவிஷன், தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறோம். So this is the common rule for starting a conversation with the present continuous tense. அவர்களை வச்சு ஒன்று பண்ணலாமா? அவர்கள். அவர்களுக்கு தே. அவங்க என்ன செய்கிறாங்க, செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி வைங்க, யோசிச்சு வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நம்மளோட இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட் மூலமா டெய்லி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு இவங்க செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க. இன்று நாம் தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில விவசாயத்தில் சொட்டுநீர் பாசனத்தின் மூலம் எப்படி 2 மடங்கு லாபத்தை நம்ம விவசாயிகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் தமிழ்நாடு தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிற மாநிலத்தில் முதன்மையில் இருக்கிறது. இப்போ நம்ம விவசாயத்தை வந்து கடந்த 10 வருடத்துக்கு முன்னாடி நிறைய தண்ணீர் கிரவுண்ட் வாட்டரில் நிலத்தடி நீர் நிறையா இருந்துச்சு. இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீர் வந்து பற்றாக்குறையாக ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் 10 வருடங்கள் கழித்து எந்த அளவுக்கு தண்ணீர் வந்து நம்மளுக்கு பற்றாக்குறை ஆகுங்கிறத சொல்ல முடியாது. அதனால் நம்ம விவசாயத்தை, பாரம்பரிய விவசாயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்னா ஒரு முக்கியமான நீர்ப்பாசன முறை வந்து சொட்டு நீர் பாசன முறை. இப்போ இந்த சொட்டு நீர் பாசனத்தை நம்ம செய்யும்போது வாய்க்கால் பாசனத்தில் பாய்ச்சறதை விட சொட்டு நீர் பாசனத்தில் தண்ணி விடும்போது 60லேருந்து 65% தண்ணியை வந்து நம்ம சேமிக்க முடியும். இப்போ தண்ணியை வந்து நம்ம வாய்க்காலில் விடும்போது செடிகளுடைய வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு வளர்ச்சியும் நடுவில் ஒரு வளர்ச்சியும் லாஸ்ட்டில் இருக்க நிலத்தில் வந்து லாஸ்ட்டில் இருக்க செடியோட வளர்ச்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வளர்ச்சி விகிதம், வளர்ச்சியோட வித்தியாசம் வந்து நிறையா இருக்கும். ஆனால் சொட்டு நீர் பாசனத்தில் நம்ம பாய்ச்சும்போது நிலத்தில் இருக்கக்கூடிய செடிகளில் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாம் ஒரே ஹைட்டாக இருக்கும். ரெண்டாவது
தண்ணி வந்து நம்மளுக்கு அந்தந்த செடிகளுக்கு செடியினுடைய வேர் பகுதிக்கே போகிறதுனால நம்மளுக்கு வந்து செடிகளுக்கு சுற்றி வளரக்கூடிய களையெல்லாம் குறைஞ்சி போயிடுது. நம்ம தண்ணி பாய்ச்சக்கூடிய லேபர் செலவு, உரம் போடுற செலவு, இப்போ உரமெல்லாம் வந்து சொட்டு நீர் பாசனத்தில் பைப்லேயே வந்து மோட்டர் வழியிலேயே நம்ம அனுப்பி விட்டுடலாம். அது போக மருந்துகள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம சொட்டு நீர் பைப்புகள்லேயே அனுப்பி விட்டுடலாம். அதனால் அது போக வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். செடியினுடைய வேர் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் எல்லாமே பார்க்கும்போது முதல்ல வந்து செடியினுடைய வேர் பகுதி ரொம்ப ஆழமாக நல்ல முறையாக தண்ணி கிடைக்கிறதுனால நல்ல டீப்பாக நல்லா வளருது. அதோட நல்லா வளர்கிறதுனால வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும்போது தண்டு வளர்ச்சி மற்ற கிளை அமைப்புகளோட செடி வந்து நல்லா உற்பத்தி ஆகும். அதனால் இப்போ வந்து மகசூல்லையும் அதனால் வந்து 30லேருந்து 35% மகசூலும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ தண்ணி வந்து நம்ம 60% மிச்சப்படுத்துறதுனால நம்மள்கிட்ட இருக்கக்கூடியது ஒரு மோட்ரு வந்து 1 மணி நேரம் தண்ணி ஓடுது அப்படின்னா சொட்டு நீர் பாசனத்தை பைப்பில் அனுப்பும்போது 3 மணி நேரம் தண்ணி பாய்ச்சலாம். அப்போ 2 மடங்கு அதிகமான பரப்பை வந்து நம்ம விவசாயம் வந்து பண்ண முடியும். லேபரும் நிறையா குறைஞ்சிருது, மகசூலும் அதிகமாகுது. அப்படிங்கிறப்ப எல்லா கணக்கும் போட்டு பார்க்கும்போது விவசாயிகளுக்கு லாபகரமான, அதாவது 2 மடங்குக்கு மேல் லாபம் வந்து வருது. எப்படி அப்படின்னா ஒரு ஏக்கரில் ஒரு 50 ரூபா லாபம் அப்படின்னா இன்னும் 2 ஏக்கரில் விவசாயத்தை கூடுதலாக பார்க்குறதுனால அதுலேயும் வரக்கூடிய வருமானங்கள்லாம் சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து 2 மடங்கு உண்மையிலே லாபம் வந்து தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முறையாக தொழில்நுட்பமாக இந்த சொட்டு நீர் பாசனம் இருக்குது. இதை அரசு வந்து மானியம்லாம் கொடுக்குது. இந்த சொட்டு நீர் பாசனத்தை நம்ம வந்து அமைக்கணும் அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து 100% மானியத்தை கொடுக்குறாங்க. 5 ஏக்கர்லேருந்து 12 ஏக்கர் வரைக்கும் உள்ள விவசாயிகளுக்கு 75% மானியத்தை கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. அதனால் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இதில் ஆரம்பகட்ட இந்த அமைப்பு முறைகளில் ஒரு சின்ன குறை என்னென்னா முதலீடு இருக்குது. அந்த முதலீடை வந்து விவசாயிகளுக்கு அரசு மானியமாக கொடுக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் விவசாயத்தை வந்து அதிகமான முறையில் நிறைய செஞ்சுக்கிட்டே போகணும். அதே நேரத்தில் நம்மளுக்கு 2 மடங்கு லாபமும் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து தரக்கூடிய ஒரே முறை சொட்டு நீர் பாசன முறை. எனவே விவசாயிகள்லாம் இதை கண்டிப்பாக பயன்படுத்தணும். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல். இன்னைக்கு இந்த செக்மெண்ட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போற தகவல் என்னன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் 21ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த டிசம்பர் 21 என்னன்னா யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலுங்க. இவர் நிறைய பேருக்கு இன்றைய இளைஞர்களுக்கெல்லாம் தெரியாது. மிகச்சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர், சிறைக்கு அஞ்சாத சிங்கம், சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி காணாத தலைவர், நேர்மைக்கும் தூய்மைக்கும் வாய்மைக்கும் நிறைமகுடமாக திகழ்ந்தவர். யாருன்னு பார்க்குறீங்களா? கோவை ஐயாமுத்து அவர்களுடைய நினைவு தினம். கோவை ஐயாமுத்து ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட காந்தியவாதியாகவும் விடுதலை போராட்டத்தில் பல கட்ட போராட்டங்களுக்காக சிறை சென்றவர் நம்முடைய கோவை ஐயாமுத்து அவர்கள். அவருடைய நினைவு தினம் 1975ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. மிகச்சிறந்த ஒரு காந்தியவாதி, அது மட்டுமல்ல மிகச்சிறந்த ஒரு சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட ஒரு மாபெரும் தலைவர் என்றே ஐயா அவர்களை நாம் அழைக்கலாம். இவருடைய மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட பணிக்காகவே 1972ஆம் ஆண்டு அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் சுதந்திர தின விழா, அந்த வெள்ளி விழாவை முன்னிட்டு ஐயாவை அழைத்து அவருக்கு தாமிர பத்திரத்தை வழங்கி சிறப்பித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாக வந்து அந்த நம்முடைய வைக்கம் போராட்டத்திற்கு ஐயா ஈவேரா அவர்களுடன் கோவை ஐயாமுத்து அவர்கள் அப்போது அந்த ஆலய நுழைவு போராட்டத்திற்கு எதிராக அங்கே கேரளாவிற்கு சென்று அந்த திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர் அவர்களை எதிர்த்து பல கட்ட உச்சக்கட்ட அந்த பேச்சு வந்து பார்த்திங்கன்னா அனல் பறந்தது. அப்போது அந்த பேச்சுக்கும் அவருடைய பேச்சுக்கும் தடை விதிக்கப்பட்டது. அதையும் தாண்டி தன்னுடைய பேச்சு கணைகளை கக்கினார். அந்த முற்போக்குத்தனமான எண்ணங்களையும் அந்த அடிமைத்தனங்களையும் உடைத்தெறிய ஆணிவேராக பல கட்ட
பிரச்சாரங்களை அந்த இடத்தில் செய்தார். அதற்காகவே அப்போது அதை கண்டு அங்கிருந்த போலீஸ்காரர்கள் இப்படி தீப்பொறி போல பேசுகிறாரே என்று அனைவரும் பாராட்டினார்கள். அது மட்டுமல்ல, வீரகேசரி யுவகேசரி என்ற அப்ப இதழிலும் இவருடைய உரை அப்போது மிகவும் பிரபலமாக பிரசுரிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வைக்கம் போராட்டத்திற்காக அதை தடை விதிக்கப்பட்டதற்கு எதிர்த்து நின்று போராடியதற்காக முதலாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு முதல் போராளி கோவை ஐயாமுத்து அவர்கள். அப்போது சிறுவிதாங்கூர் மன்னர் இந்த விசாரணையை நடத்தி இவருக்கு 1 மாத காலம் கடுங்காவல் தண்டனையும் 15 ரூபாய் அபராதமும் அப்போது விதித்தார். அதன் பிறகு அந்த சிறைவாசம் கழித்து அவர் வெளியே வந்த பிறகு ராஜாஜி அவர்களுடைய தலைமையில் உற்சாக வரவேற்பு அவருக்கு அப்போது அளிக்கப்பட்டது. மக்களிடம் நிதி திரட்டி வைக்கம் போராட்டத்திற்காக அப்போது அவர் செலவு செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய காந்தியவாதி என்று சொல்லும்போது அவர் சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு காந்திய பண்ணையை அமைத்தார். தன்னுடைய இல்லத்திற்கு ராஜாஜி இல்லம் என்றும் பெயர் சூட்டினார். அது மட்டுமல்ல, ஒரு காந்தி ஆசிரமத்தை அமைத்தார். அங்கே 100 ஆலைகளுக்கான பயிற்சியையும் அவர் கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு தொடக்கப்பள்ளி தொடங்கி அங்கே மதிய உணவு முதல் கொண்டு அந்த மாணவர்களுக்கு வழங்கினார். பல இடங்களில் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு சென்று அப்போது இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் மாநாடுகளை நடத்தி விடுதலை இயக்கத்திற்கான அந்த ஒரு போராட்டத்திற்கு ஒரு ஆணிவேராக வித்தாக நம்முடைய கோவை ஐயாமுத்து அவர்கள் அப்போது விளங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் அப்போது பெரியார் அவர்களுடைய குடியரசு இதழிலும் இதழாசிரியராக பணியாற்றினார் கோவை ஐயாமுத்து அவர்கள். அது மட்டுமல்ல, இவருடைய எழுதிய புத்தகங்கள் என்று சொல்லும்போது நான் கண்ட பெரியார், ராஜாஜி என் தந்தை, எனது நினைவுகள் என்ற புத்தகம் மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற புத்தகங்கள். அதிலும் எனது நினைவுகள் என்ற புத்தகங்களில் பெரியார் அவர்களை அனைத்து சித்திரங்களையும் ஒரு உண்மையான ஒரு மெய்யான சித்திரங்களை வரைந்து அதில் பெரியார் அவர்களை காட்சிப்படுத்தி இருப்பார். அந்த நூல் வரலாற்று நூல்களிலேயே புகழ்பெற்ற நூல் என்று குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட நூல்தான் அந்த எனது நினைவுகள் என்ற அந்த புத்தகமாகும். இப்படி பல கட்ட போராட்டங்களை சுதந்திரத்திற்காக விடுதலை இயக்கத்திற்காக போராடியவர்தான் நம்முடைய கோவை ஐயாமுத்து அவர்கள். இன்றைய இளைஞர்கள் பல பேருக்கு இவருடைய ஐயாமுத்து அவர்களுடைய சாதனைகள் தெரியாது. இந்த தகவலின் மூலமாக நாம் அனைவரும் அவரை நாம் தெரிந்து கொள்வோம். அவருடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் 21ஆம் நாள். அதன் பிறகு இந்த டிசம்பர் 21 வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிரபஞ்சன் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், விமர்சகர். அவருடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் 21ஆம் நாள். 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. என்ன உலகமடா என்ற இவருடைய முதல் சிறுகதை பரணி என்ற இதழில் வெளிவந்தது. அதாவது தனித்துவமான எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் பிரபஞ்சன் அவர்கள். அதுபோல தன்னுடைய வாழ்க்கையையும் தனிமைப்படுத்தி கொண்டவர்தான் பிரபஞ்சன் அவர்கள். இவருடைய படைப்புகள் கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என்று பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 46க்கும் மேற்பட்ட நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். இவருடைய வானம் வசப்படும் என்ற நூலுக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இவருடைய நேற்று மனிதர்கள் என்ற அந்த சிறுகதை தொகுப்பு பல கல்லூரிகளில் பாடப்புத்தகமாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய முட்டை தில்லி என்ற அந்த சிறுகதை தொகுப்பும் பல்கலைக்கழகங்கள், டெல்லி பல்கலைக்கழகங்களெல்லாம் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட பிரபஞ்சன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் 21ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjalvel Mali team.